அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த செவ்வாய் கிரக பயிற்சி 31/5/2024 முதல் 10/7/2024 ஆகிய 41 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கிரக செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மேச ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரய மோட்சஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இந்த செவ்வாய் பகவான் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாங்க. செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், இந்த பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் இந்த உடற்கல்வி, உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட சில துறைகள் அப்படின்னு சொல்கிறது, விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகள், அதே போல் இந்த காவல்துறை, நீதித்துறை, அதே போல் இந்த சிவில் என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில துறைகள் அப்படிங்கிறதுல ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஒரு உச்சம் அல்லது ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதே போலங்க இந்த செவ்வாய் பகவானுடைய யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு பூமி சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, இந்த கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், அதே போல் இந்த ஆயுதங்கள், இந்த இராணுவம், தளவாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் இந்த யோகமெல்லாம் இருக்கும். அதாவது இடம் வாங்கிறதுக்கான யோகம், வீடு கட்டுறதுக்கான யோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய. ஸோ இந்த செவ்வாயோடைய பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் 41 நாள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த விஷயத்தையுமே ஒரு பிடிவாதம் பிடிச்சு அந்த விஷயத்தை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தனக்கு எந்த விஷயமுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த லக்ஸுரி அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் தன்கிட்ட இல்லை அப்படின்னாலும் சில விஷயங்கள் எதிர்பார்த்து, அதாவது ஒரு கடன் வாங்கியாவது அந்த விஷயத்தை நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளம். ஸோ தொழில் ரீதியாகவும் சரிங்க, ஒரு குழந்தை இல்லாத சில தம்பதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள். ஒரு இடத்துல சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சங்க, அது ஒரு கூட்டு தொழிலாக இருந்தது. அந்த தொழிலில் தேவையில்லாத சில ஏமாற்றங்கள், கூட்டாளிகள் மூலமாக சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துருச்சு. எல்லாரும் தொழில் பண்ணி அந்த வருமானத்தை எடுத்து கடன் அடைப்பாங்க. ஆனால் நான் தொழில் பண்ணுறதுக்கே கடன் வாங்கி தான் அந்த தொழிலை பண்ணேன். இப்போ அந்த கடனுக்கு தேவையில்லாத வட்டிகள் கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள். அதே போல் என்னை மதித்து யாருமே ஒரு பணத்தை கொடுத்து உதவி பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இதனால் எம்எல்ஏ இருக்கக்கூடிய நம்பிக்கை, நாணயம் அப்படிங்கிறது கெட்டுருச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அதே போல் 12ஆம் இடத்துல நடக்குது, விரைய மோட்சஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஸோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓகே, அந்த நிம்மதி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. அதாவது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதே போல் தொழிலில் இருந்து வந்த உங்களுடைய எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல். ஒரு பார்ட்னரே இருக்கிறாரு, இந்த பார்ட்னர் நமக்கு எப்போவுமே செட் ஆகாது, ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. ஸோ இது வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஜேர்னி கொண்டு போயிட்டீங்க, இதனால் பல பிரச்சனைகள் அனுபவிச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் வெட்டி விடுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். புதிய பார்ட்னரை சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான சில ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. ஸோ எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசித்து இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த காலகட்டங்களுக்கு நல்லா இருக்குமா, இந்த பார்ட்னர் உங்களுக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் பண்ணணும். அதே போல் இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், அதாவது வாகனங்கள் விற்பனை, அந்த மாதிரி சில துறைகள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள், வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கவங்க ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, என்னடா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு சில சூழல். அதே போல் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அதே போல் ஜென்மஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காருங்க.
ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இந்த வேலைக்கு போகிற நபர்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சில உற்சாகம், அதாவது உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும், ஆக்டிவாக இருப்பீங்க. வேலைக்கு இது நாள் வரைக்கும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவங்க கூட இந்த காலகட்டங்களில் வேலைக்கு போகிறது, வேலைக்கு சுறுசுறுப்பாக போகக்கூடிய சூழல், டக்குன்னு காலையில் எந்திரிச்சு எந்த ஒரு நாள் லீவ் போடாமல் அந்த வேலைக்கு போய் எப்படியாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும்போது உடலும் மனதும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல நம்ம பார்த்து நம்மளுடைய வேலையை மற்றவங்க வந்து பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன திடீர்னு இந்த ஒரு மாற்றம் இருக்குது, முன்னெல்லாம் இந்த வேலையை செஞ்சே பண்ணவே மாட்டீங்க, ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ஆக்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவமரியாதை அப்படிங்கிறது விலகி உங்கள் மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயர்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் இடம் மாற்றங்கள் நிச்சயம் இருக்குங்க. ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்க, இந்த இடத்துலேருந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும், அதே போல் பதவி உயர்வு எனக்கு கிடைக்குமா, ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போதுங்க. டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு சில வாய்ப்புகள், பதவி உயர்வுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். அதிகாரம் வாய்ந்த சில துறைகள், சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறோம். ஓகேங்க, நார்மலாக வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிறேன், ஸோ அடுத்த லெவலுக்கு போன ஒரு மேனேஜர் கேட்டகரிக்கு போனால் தான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து உயர்ன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குங்க. எப்பயாவது இந்த திருமணம் அப்படிங்கிறது நிறைய விரயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, சுப விரயம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்ததுனால அதுவே பெரிய சுபகாரியங்களாக இருக்கும், சுப விரயமாக இருக்குன்னு சொல்கிறேங்க. நானும் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. எனக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, ஆன்மீகத்திலேயும் எனக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இல்லை, ஜாதகத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த கலசரஸ்தானத்தில் படும்போது திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கல்யாணமே நடக்காதுன்னு உங்களை பார்த்து வந்து ஏளனமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கும் இந்த திருமண வாய்ப்பு, திருமண பந்தம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சூழல் ஏற்பட போகுதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அவங்க கேட்குற பொருள் கூட என்னால் வாங்கி தர முடியலன்னா என்னோட சூழ்நிலைகள் இன்றைக்கி எனக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் மனைவியோடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மனைவியுடைய தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும், அதே போல் கணவருடைய கஷ்டத்தை என்னென்னு தெரிஞ்சிக்கக்கூடிய தருணமாக, மனைவியோட சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சிக்கக்கூடிய கணவராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான சில தருணமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. கண்டிப்பாக உடல்நிலை சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா மருத்துவம் சார்ந்த சில துறைகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுடைய ஆளுமை தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்க போதுங்க. ஸோ குழந்தை சம்மந்தப்பட்டமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சில விரைய செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தேவை, அதாவது ப்ரீ பிளானடாக இருக்கணுங்க. அட்வான்ஸ்டாக சில தேவைகள், அதாவது பண தேவைகள் அப்படிங்கிறது ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அதாவது பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது. மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் அவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தியானம் பண்ணுறதுங்க, யோகா கிளாஸ் போகிறது, மனதையும் உடலையும் வலிமையை வச்சிருக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உடலும் மனதும் ஒரு சுறுசுறுப்பான நிலையில் அப்படிங்கிறது இருக்குங்க. இடம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குங்களா, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா, ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை கூட கரெக்டான நேரத்தில் வாங்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இடம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவர். விரயத்தை பண்ணணும், அதே நேரத்தில் அந்த விரயத்தை போக்க கிரயத்தை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தருணமாக இருக்க போது 12ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி
கண்டிப்பாக விரயத்தை போக்க உங்களுக்கு கிரயத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்குறதுக்கான சூழல், அதே போல் இடம் சார்ந்த சில விஷயங்கள், வீடு கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்கக்கூடிய சூழல் இருக்க போது. ஒரு இடம் வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த செலவுகளை போக்க சுப விரயங்கள் பண்ணக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள், அதாவது ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி சில பொருட்கள் வாங்கிறதுக்கான காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போது. உங்கள் மனைவிக்கு தேவையான சில பொருட்கள், உங்கள் குழந்தைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும், மனைவியோட உடல் ஆரோக்கியம், வீட்டில் வயதானவர்கள், அதாவது தாய் தந்தையினருக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அதை ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதனால சில சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சூழல் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க. வீடு வாங்கிறதுக்கான சில யோகங்கள், அதே போல் மண்மனை உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறும். இந்த நேரத்தில் மருத்துவம் சார்ந்த சில செலவினங்கள் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமா, உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.